அம்மி அனியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஒன் ஷாட் நான் எப்போத்துலேருந்தோ போடணும்னு நினச்சேன். ரீசன்லாம் கேட்டால் தெரில, எனக்கு ரொம்ப ஆசை இது போடணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் மேபி இது ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், கொஞ்சம் பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அது தெரியல. மேபி பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப நாளாக இதை சொல்லிட்டே இருக்கேன், இதை பண்ணணும்னு பாப்பா கிட்ட. ஃபைனலாக ஓகே அப்படி சொல்லிட்டு ஓகே தந்துடலான்னு சொல்லிட்டு. அண்ட் தென் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வெல்டிங் சவுண்ட் மாதிரிலாம் கேட்கும், அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சுச்சுவேஷன் ஒர்க்கிங்லாம் நடக்குது, அது நடந்துட்டு தான் இருக்கும், நம்ம அதை ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால அதெல்லாம் கேட்டாலும் நீங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என் வாய்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஓகேவா? அதுதான், அந்த நாய்ஸ் தான் கேட்டுகிட்டே இருக்கும். பட் ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு பேக்ரவுண்ட் பீஜம்லாம் கொடுத்து அதை அப்படியே மழுப்ப பார்க்குறேன். அப்புறம் கிட்ட வச்சு நல்லா லவுடாக பேச பார்க்குறேன். ஏன்னா சுற்றி இருக்க நாய்ஸை நான் வந்து கட்டுப்படுத்தணுன்னா நான் இங்கே கத்தி பேசியாக வேண்டியதாக இருக்குது. அதனாலே ரொம்ப கத்த வேண்டியதாக இருக்குது. ஓகே, எல்லாமே என்னோடய சுச்சுவேஷன் எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் எல்லாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தென் வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங்கே டயம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக படலேருந்து கீழே இறங்கி வரான். டெபி ரெடி ஆகிட்டியா? இன்னும் ரெடியாமல் என்ன பண்ணிட்டுருக்க? எவ்வளோ டைம் சொல்கிறது சீக்கிரமாக ரெடி ஆகணும்னு? இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்ருந்த? அம்மா இப்போ தான் ரெடி ஆக போகிறேன்னா மார்னிங் கிளாஸ் அது என்னாச்சு? அட்டன் பண்ணலையா? இல்லை அட்டன் பண்ணிவிட்டு தூங்குறியா? டெபி உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்க, அமைதியாக இருக்காதா, வாயத்தோட. அது ஆமாப்பா, அட்டன் பண்ணிவிட்டு டயர்டாக இருந்துச்சு, தூங்கிட்டேன்ப்பா. சாப்பிட்டியா? பிரேக்ஃபாஸ்ட் டைம் வர ஆயிடுச்சு. ஃபாஸ்ட், இன்னும் 10 மினிட்ஸில் ரெடி ஆகிட்டு வா. சரிப்பா. அப்படி சொல்லிட்டு டெபியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளம்பி வரா. டெபி உட்கார். அப்பா உட்கார். ஷூஸ் தானேப்பா, இது கரெக்ட் பண்ணிக்கிறேன். அது இல்லை, உட்கார். ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, ஐயோ என்ன பண்ணுன்னு தெரியலையே. போச்சு எனக்கும் கண்ணும் பழுக்க போகுது. டெபி மார்னிங் கிளாஸஸ் அட்டன் பண்ணியா? அதை மட்டும் சொல்லு. அப்பா அதான் சொன்னேண்ணே, அதான் மார்னிங் கிளாஸ் அட்டன் பண்ணியா டெபி? அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு. அன்வான்டா எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. மார்னிங் கிளாஸஸ் அட்டன் பண்ணியா இல்லையா? சாரி டாடி. அம்மா எப்போதுலேருந்து இந்த அளவுக்கு போய் சொல்ல ஸ்டார்ட் பண்ண? உன்னை தான் கேட்குறேன் டெபி, எப்போதுலேருந்து இந்த அளவுக்கு போய் சொல்ல ஸ்டார்ட் பண்ணேன்னு கேட்டேன். காலைல கால் பண்ணியாமே, டயர்டாக இருக்குது, எங்கள் அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டேன், அவர் தான் எனக்கு கிளாஸஸ் வேணான்னு சொன்னார், அதனால நீங்கள் ஒன்றும் இன்றைக்கி வர வேண்டாம். அந்தளவுக்கு? ஆமாம் மேடம், 9th grade வேறு படிக்கிறீங்க. ஸோ இந்த அளவுக்கு இல்லைனா எப்படி? இந்த அளவுக்கு நாலேஜ் இல்லைனா கரெக்டு தானே? இந்த அளவுக்காச்சும் நாலேஜ் இருக்கணும்ல, நல்லா ஏமாற்ற கற்றுக்கணும் இந்த வயசில் தானே எல்லாமே. என்ன தான் கேட்டுட்ருக்கேன் டெபி, வாயத்தோட. இந்த வயசில் தானே ஏமாற்றணும் அப்பாவை. டெபி வாயத்தோட. சாரிப்பா, மார்னிங் உண்மையாலே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. உன்கிட்ட சொல்லணுன்னா நீங்கள் திட்டுவீங்க, நிறைய சாப்டர்ஸ் வேறு பெண்டிங்கில் இருக்குது படிக்கலான்னு. ஸோ அதனால தான்ப்பா நானே இப்படி பண்ணிட்டேன். உனக்கு டயர்டாக இருந்தா என்கிட்ட வந்து சொல்லணும் டெபி, இப்படி போய் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. இப்படி போய் சொன்னனால என்ன நினைப்பாங்க? சொல்லு டெபி. டெபி அமைதியாக இருக்காட, வாயை திறந்ததா பேசு. இல்லைப்பா, அது சாரிப்பா, இதுக்கப்புறம் இது மாதிரி போய் சொல்ல மாட்டேன், உங்ககிட்ட எதுவும் மறைக்க மாட்டேப்பா, இதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இருக்கும். இப்போ நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், ஓவர் சேட்டை, ஓவராக போய் சொல்கிறது. டெபி நான் எப்பயும் சொல்கிறது தான், ஸ்டடீஸ்லாம் எனக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு வச்சுக்கோயேன். டிசிப்ளின் அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது உனக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சும் தான் அப்படி பண்ணிகிட்ருக்கியா டெபி?
இல்லை எனக்கு புரியலை. டெபி டெபி இங்கே பாரு. ம் சொல்லுங்கப்பா, என்னாச்சு? ம் உடம்பு முடியலன்னு சொன்னேன். ஹாஸ்பிட்டல் வேணா போயிட்டு செக்அப் பண்ணிட்டு வந்துடலாமா, இல்லை கிளாஸஸ் வேணான்னு சொல்லிட்டு இது ஒரு பொய்யா? ம் இங்கே பா டெபி, உனக்கு உண்மையாலே உடம்பு முடியலண்ணா நீ சொல்லணும். இது கரெக்டான ரீசனாக இருந்தா நான் எதுக்கு உன்னை வேணாம்லாம் சொல்ல போகிறேன்? அப்படியே ஒன்றும் உன்னை நான் எந்த விஷயத்துலையும் ஸ்டடீஸ் தான் ஃபஸ்ட்டுன்னு ஃபோர்ஸ் பண்ணது கிடையாதுல்ல. ம் இப்போ வரைக்கும் அப்பா நீங்கன்னா பண்ணிடுவேண்ணா. ம் சொல்லு. ஓகே 9th grade போயிட்டீங்க, நிறைய ஏமாற்றணும்ல அப்பா கிட்ட, நிறைய பொய் சொல்லணும். எந்த அளவுக்கு ஏமாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஏமாற்றணும். ஏன்னா வயசு அது மாதிரில, அப்படி தானே டெபி? ம் அப்பா இட்ஸ் ஜஸ்ட் நார்மல் திங். ஷட் அப். ஜஸ்ட் நார்மல் திங். ஓகே. ம் ஆமாம், இந்த வயசுக்கு இதெல்லாம் ரொம்ப நார்மல் திங் தானே டெபி? ம் கரெக்டு தானே? அப்பாவை ஏமாத்துறது, அப்பா கிட்டேருந்து நிறைய காசு வாங்கி ஃப்ரெண்ட்ஸ்க்கு செலவு பண்ணுறது கரெக்டா? ம் அப்பா உங்ககிட்ட ஏமாத்தியும் காசு. வாயை மூடு டெபி, வாயை மூடு. எதுக்கு சொல்லி காசு வாங்கினேன்? உன்கிட்ட தான் கேட்குறேன், எதுக்கு சொல்லி காசு வாங்கினேன்? அப்பா அது எக்ஸிபிஷன் சொன்னாங்கப்பா, அதுக்கப்புறம் கேன்சல் ஆகிடுச்சுப்பா. நீ என்ன பண்ணியிருக்கணும் டெபி? கேன்சல் ஆன உடனே அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்கணும். அப்படி இல்லையா? பா இந்த அமௌண்ட் நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கணும். ஜஸ்ட் இன்ஃபார்ம் ஆச்சு பண்ணியிருக்கலாம்ல. ம் அதான் சொல்கிறேன்ல, 9th grade போயிட்ட, நிறைய ஏமாற்றணும், ஃப்ராட் வேலை பார்க்கணும், அப்பாவை நல்லா ஏமாற்றணும். எந்த அளவுக்கு பேச வைக்காத. கிளம்பு கிளம்பு. அப்பா ஏன்பா? இங்கே பாரு, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். மார்னிங் ஒழுங்கா ப்ரேயர் கிடையாது, ஸ்டடீஸ் கிடையாது. ஆமாம், உன்னோட சர்ச்சில் ஒரு எல்டர் சிஸ்டர் இருப்பாங்களே, ஐ மீன் உன்னோட குரூப்போட லீடர், அவங்ககிட்ட கூட கேட்டு பார்த்தேன். ப்ராப்பராக உன்னோட ரிப்போர்ட் எதுவுமே இல்லைன்றாங்க. ஆமாம் ஆமாம், அப்படி தானே இருக்கணும். ம் கரெக்டு தானே? பாரு டெபி, அப்பா பெல்ட் எடுக்க வச்சிடாத. நீயும் பெரிய பொண்ணாயிட்ட, அதனால மேலே கை வைக்க வேணான்னு இருக்கேன். இதே மாதிரி இருக்க மாட்டேன். ஒரு நாள் நினச்சிக்கோயேன், எல்லாம் வெளுத்து வாங்கினா தான் உனக்கெல்லாம் புத்தி அறிவெல்லாம் வரும். ம் அடித்து வளர்த்தா தானே சில விஷயம்லாம் கரெக்டாக இருக்கும். இல்லைனா அதான் நிறைய பேர் இருக்காங்களே உன் ஃப்ரெண்ட்ஸஸ்லாம் சோஷியல் மீடியாவில், அவங்க கூட சேர்ந்து பா இல்லைப்பா சும்மா உட்காந்துட்டு மட்டும்தான்ப்பா இருந்தேன். நீ வேணா பாருப்பா, அக்கௌண்ட் வேணா பாருப்பா. ஓகே, இந்த விஷயத்தில் நான் நம்புகிறேன். அப்புறம் அவன் சொன்னாங்க, உனக்குன்னு ஃபோன் எல்லாம் இருந்தாலுமே நிறைய விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப குறையுதுன்னு. என்ன விஷயம்? ம் அப்பா அது இல்லைப்பா, மார்க்ஸஸ்லாம் நல்லா தான், அது இம்பார்ட்டன்ட் இல்லை. கிளாஸ் டைமில் ரொம்ப அரட்டை, அண்ட் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒன்றா பனிஷ்மெண்ட் வாங்குறது, இதெல்லாம் கெத்தாக இருக்குல்ல? ம் சொல்லு டெபி, ரொம்ப கெத்தாக இருக்குல்ல? அப்பா அது கிளம்பு, உனக்கு ஈவினிங் வந்து பேசிக்கிறேன். ஏன்னா ஈவினிங் வந்த பிறகு தானே நல்லா பேச முடியும். ம் ரொம்ப நாள் வேற ஆச்சு அடி வாங்கி. அப்பா இல்லைப்பா, அப்பா அப்பா சொல்கிறது கேளுப்பா. அப்பா இல்லைப்பா, இதுக்கப்புறம் ஒழுங்காக இருக்கப்பா. ம் அடிக்காதப்பா. ம் ஷோ டெபி இங்கே வா, இங்கே பாருமா. ம் இப்போ நீ பண்ணுறதெல்லாம் உனக்கு கெத்தாக தெரியலாம், நல்லா இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் நல்லவே கிடையாது டெபி. இதுவும் அந்தளவு உண்மையை சொல்ல கற்றுக்கோ. ஃபஸ்ட்டு பொய் சொல்கிறத நிறுத்து. புதுசாக நிறைய பழகிட்டு இருக்க பொய் சொல்ல. அப்பா கிட்ட பொய் சொல்லலாம் மனசு வருதா? அப்பாவும் கிட்ட ஏதாவது பொய் சொல்லியிருக்கேனா? ம் அப்பா அது இல்லைப்பா, நான் ஏதாச்சும் சொல்லி உனக்கு ஏதாச்சும் கோவம் வந்துடும் தான்ப்பா அப்படி பண்ணேன். ஈவினிங் பெட்லலாம் வேணாப்பா, ரொம்ப நாள் ஆச்சுப்பா அடி வாங்கி, பயமாக இருக்குப்பா. தேவி இங்கே வா. அப்பா சாரிப்பா, அப்பா சாரி. சரி சரி ஓகே. ம்
சாரி என்கிட்ட கேட்காது, புரியுதா? ம் சரி, காட் கிட்ட கேட்டுக்கிறேன். ம் ம் இதுக்கப்புறம் ஒழுக்கமாக இரு, புரியுதா? ம் சரிப்பா, அதுக்கப்புறம் ஒழுங்காக இருப்பேன் நம்புகிறேன். வா. சரிப்பா. அப்பா. என்ன? இல்லைப்பா, ஒரு மாதிரியாகவே இருக்குது. ஹாஸ்பிட்டல் வேணால் போகலாமா? ம் ஒரு மாதிரி பெயினாக இருக்குப்பா, பாடி ஃபுல்லாக. இப்போ தானே ஸ்போர்ட்ஸில் போயிருக்க, அப்படி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாள் போக போக பழகிடும். இன்னைக்கு ஈவினிங் டாக்டர் வர சொல்கிறேன், செக்அப் பண்ணுறோங்க, ஓகேவா? ம் ம் சரிப்பா, ஒன்றும் இல்லை. ம் அதுவும் கரெக்டு தான். ஸ்கூலுக்கே போகலாம்ப்பா. சரி, கொஞ்ச நேரத்தில் தயாங்கு டெபியை கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ தயாங்கும் ஸ்கூலில் ஸ்டாப் பண்ணிவிட்டு, டெபி நாளைக்கு பேரண்ட்ஸ் டே மீட்டிங் சொன்னாங்க, ஸோ அப்பாவால் வர முடியாது, நான் தனியாக மேம் மீட் பண்ணிக்கிறேன், சரியா? ம் அப்புறம் உன்னோட சப்ஜெக்டில் இருக்க எல்லாரையும் மீட் பண்ணுன்ட்ருக்காங்க. சரி, இந்த வீக்குள்ளே நான் மீட் பண்ணிடுறேன். நான் அவங்ககிட்ட கன்வே பண்ணிடுறேன். இன்கேஸ் அவங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீயும் உன் சைட்லேருந்து போலேட்டாக கன்வே பண்ணிடணும், புரியுதா? எங்கள் அப்பா தான் சொன்னார் அப்படின்னு திமுறலாம் பேசக்கூடாது. ம் ம் சரிப்பா. சரி, பாது போ. ம் பாய்ப்பா. பா போ பா. சாரிப்பா. ம் பி சேஃப். லவ் யூ தபி. ம் போயிட்டு வா. ஐ லவ் யூ டூப்பா. சாரி, பாய். ம் சரி போ. ஸோ அப்படியே தாயான் கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டெபியை தான் நினச்சிட்ருக்கான். இப்போலாம் என்னன்னு தெரியல, ரொம்ப போய் சொல்கிறா. நிறைய விஷயம், சின்ன சின்ன விஷயந்தான் அவ்வளோ மறைக்கிறா. கூட இருக்கவங்க சரியில்லையா, ஒன்றும் புரியல. ஓகே, அந்த வயசில் அப்படி தான் இருக்கும். நம்மளும் ஓரா என்ன பண்ணுறது, ஓரா கடுப்பேற்றக்கூடாது, இல்லைன்னா குழந்தை கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, பார்த்துக்கலாம். அப்படி சொல்லிட்டு தயங்க ஆஃபீஸ் போயிருப்பான். ஆஃபீஸ் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டே இருக்கான். அப்போ கரெக்டாக தயங், என்னடி பிரச்சனை? உன் பொண்ணை திட்டேனா, அதுக்காக கத்த வந்தியா? ம் அது இல்லை, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சாஃப்டாக சொல்லலாம்ல. ம் சின்ன பொண்ணு, என்ன தெரிய போகுது? ம் சொல்லுவடி நீ ஈஸியாக. ஓ மயிறு, நீ நிறைய வேலை இருக்கு. ஐ லவ் யூ. ம் இதை சொல்லி மட்டும் ஏமாத்திர போடா. ஸோ தயங்க அவனோட ஒர்க்கை பார்த்துட்ருக்கான். அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் டெபி வந்து கூப்பிட்டு வரதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. ஸோ அவங்க கரெக்டாக கூப்பிட்டு வந்து விட்டுறாங்க. ஈவினிங் வந்து டெபி தனியாக தான் உட்காண்ட்ருக்கா. ஸோ அப்பாக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருப்பா. இப்போ வரைக்கும் சோஃபாலே தான் உட்காண்ட்ருக்கா. ஐயோ ரொம்ப லேட் ஆகிடுச்சா? டெபி சாரிம்மா, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நீ சாப்பிட்டியா? இல்லைப்பா, அது சாப்பிடல. ஏன், என்னாச்சு? என்னம்மா ரொம்ப டல்லாக இருக்கு? ஓகே, டாக்டர் வரலையா? நான் கால் டெவி சாரிம்மா ஏதோ இரு கால் பண்ணுறேன். ஹலோ ஜிமன், டேய் என்னன்னு தெரில, ஒரு மாதிரி பாடி பெயினாக இருக்குன்றா. ஒரு நார்மல் செக்கப் ஆச்சு பண்ணிடலாம். இப்போ நீ வந்து பார்த்துரு நார்மலாக. சரிடா. வெயிட்டா? இல்லை ஆல்ரெடி அது முடிஞ்சிடுச்சேடா. இல்லை அந்தளவுக்கு மெயின் ஸ்போர்ட்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு நார்மல் தான். நீ தான் சொல்லியிருக்கல, அதுமாரி தான் விட்டுருக்கேன். சரிடா, வந்து தொலை நாய். சரி, நான் போயிட்டு என்னம்மா வேணும்? என்ன சாப்பிட்றீங்க? பா அது 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 வந்துப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு மாதிரி இருக்கு. என்ன? சரி இவங்கள பேசலாமா? வா. அப்பா அது எங்கே பேசலாமேப்பா. சரி. அப்படி சொல்லிட்டு தேங்க ஒரு பார்வை பார்க்குறான். அங்கே இருக்க மேட்ச்லாம் அப்படியே எழுதி போயிடுறாங்க.
சொல்லு, என்ன விஷயம்? மேம் எதாவது திட்டினாங்களா? மீட்டிங்க்கு வரலண்ணா? நான் தான் கால் பண்ணி கன்வே பண்ணிட்டேனேம்மா. இன்னும் வேறு என்ன சொன்னாங்க? அப்பா, அது அது ஈவினிங் வீட்டுக்கு வந்தேன்னா. சரி, என்னாச்சு? இங்கே பாரு தேவி, எதுவும் இல்லை. அப்பா அவனை திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன். என்னம்மா, எது தப்பு பண்ணிட்டியா? மேம் நாளைக்கு என்னை கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து என்ன பண்ண சொல்லு. அது இல்லைப்பா, அது அது ஈவினிங் வந்தேனாப்பா. அப்புறம் ஆமாம், இன்றைக்கும் ஈவினிங் டியூஷன் வேணாம்னியாமே கால் பண்ணி சொன்னாங்க. சரி, உங்கள்கிட்ட வந்து பேசலாம்னு நினச்சேன். ஏன், என்ன ஆச்சு? எதனால வேணான்றிய? இப்போவும் திரும்பி உன்னை தான் கேட்குறேன், அமைதியாக இருக்காத, வாயத்தோட. அப்பா, ஈவினிங் வந்தேண்ணா, எப்பவும் போல் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக மூவி பார்ப்பேன்ல. ஆமாம், சரி. அப்போது அது பா தேவி, என்னாச்சு? சரி வா, ரூம் போகலாம், எழுந்துரு. அப்பா, ஐ திங்க் ஒரு சரி வா, ரூம் போய் பேசிக்கலாம் வா. அது என்னாச்சுமா தெபி? யாராவது சொன்னாங்களா? இல்லை, ஏதாவது சொல்ல தெபி. அப்பாவுக்கு பயமாக இருக்குல்ல. அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? தெபி, இங்கே பாரு. அப்பா, நான் ஸ்போர்ட்ஸ்லலாம் அதுக்கப்புறம் இல்லைப்பா. சரி சரி, வேண்டாம். வேணாம். ஏன், ஏதாவது சார் ஏதாவது? அப்பா இல்லைப்பா. அப்புறம் வேற என்ன? சீனியர் அண்ணாங்க இல்லை சீனியர் அக்காங்க யாராவது? இல்லைப்பா. அப்புறம் என்ன ஆச்சு டெபி? எதுவாக இருந்தாலும் சொல்லு. அப்பாவுக்கு பயமாக இருக்குல்ல. இப்படி நீ ஒரு மாதிரி தாங்கி தாங்கி பாரு எப்படி வேர்த்துருக்குன்னு. ஒன்றும் இல்லை. சரி சரி சரி, அப்பா உன் கூட தான் இருக்கேன். என்னம்மா ஒரு மாதிரி? அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. வாயத்தோட என்னாச்சு? இப்போ கரெக்டாக டெபி தேங்க அப்படியே கட்டி பிடிச்சிருப்பா. என்னாச்சு? ஓகே, நம்ம ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம். இப்போ எழுந்துரு கிளம்புப்பா. அதுதான்ப்பா சொல்லணும். என்னாச்சு? அது எனக்கு இது தானே ப்ராப்பராக தெரியலப்பா. கேட்கவும் ஒரு மாதிரி இருக்கா, அதான் வீடு ஆண்டிக்கிட்ட கூட கேட்கல. பார்த்துட்டு ரூம் கூட போகாமல் அங்கேயும் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டேன். அது எனக்கு என்னென்னு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுதுப்பா. ஆனால் டபுள் மைண்டடாக இருக்குது. ஒருவேளை ரொம்ப கேம் ப்ளே பண்ணி இப்படி ஆயிடுச்சா? இல்லை இது பா, அது திபி. ஓகே எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட். ஓகே, இங்கே பாரு. தண்ணி எடுத்து வரேன். அப்பா இல்லைப்பா, வாப்பா. இரு ஒன்றுமே இல்லை. தண்ணி எடுத்து வரேன். தண்ணி குடி. ஒன்றுமே இல்லையே, ஜஸ்ட் நார்மலான திங் தானே. ஏன் இப்படி பேனிக் ஆகுற? என்னதுப்பா நார்மல்? நான் இன்னும் தெபி, ஐ திங்க் இது ஃபர்ஸ்ட் பீரியட் ரைட்? அப்பா அதான்ப்பா எனக்கே தெரியல. ஆனால் ஒரு மாதிரி பெயினாகவே இருந்துச்சு, ஸ்டொமக் பெயினா. ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தேன், மூவி பார்க்கும்போது ரொம்ப வலிச்சது. ரெஸ்ட் ரூம் போனேன், இருந்துச்சுப்பா. அப்புறம் ஒரு மாதிரி பயமாக இருந்ததுன்னு வந்து இப்படியே உட்காந்துட்டேன். ஆனால் ஒரு மாதிரி இருக்குப்பா கண்டிப்பாக. ஆனால் எழுந்த ஒரு மாதிரி இருக்கும்ப்பா. சரி ஓகே, நீங்கள் அப்போவே கால் பண்ணியிருக்கலாம்ல.
எதுக்கு இப்படி பயப்படுற? இது ரொம்ப ஹாப்பியான விஷயம் தானே. ஹாப்பியான விஷயம் தானே. ஏன் ஏன் பயப்படுறா என் பொண்ணு டெபி? அப்பா நீ ஏன்ப்பா அழுகிற? அப்போ பயமாக இருக்குப்பா. டெபி ஒன்றும் இல்லை, இது ஹாப்பி டியர்ஸ்னு வச்சுக்கோயேன். என் பொண்ணு ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டா, அதனால ஹாப்பி டியர்ஸ். லிட்டில் பிரின்சஸ் இப்போ பிரின்சஸ் ஆகிட்டாளா, அதனால தான் ஹாப்பியஸ்ட் டேயில் டாடிக்கு இது. ஸோ அதனால் ஹாப்பியஸ்ட் டேவா எனக்கு? ஆனால் பெயின்ஃபுல்லாக இருக்கேப்பா, நல்லாவே இல்லைப்பா. சரி 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 டெபி, வா எழுந்துரு, ஃப்ரெஷ்ஷப் பண்ணிக்கலாம், வா எழுந்துரு. அப்பா இல்லைப்பா, இப்படியே உட்காந்துருப்பியா? ஜெமின் அங்கிள் வந்தார்னா எழுந்துரு. அப்பா சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. பாடு இருக்காது தேவி, ஒரு நிமிஷம் இரு. அப்பா ஒரு 5 minutes வந்துடுறேன். ஓகே அப்பா, வந்துடுறேம்மா வந்துடுறேன். ஓகே ஒன்றுமே இல்லை, என் பிரின்சஸ் இங்கே தான் இருக்கணும், ஒன்றுமே இல்லை. நான் ஐஸ்கிரீம் எடுத்து வரேன், ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டே இருங்க, அப்போ டக்குன்னு வந்துடுறேன் 5 minutes. அப்படியே சொல்லிட்டு தயங்கோ டக்குன்னு போயிட்டேன், பேட் வாங்கிட்டு வந்துருப்பான். தேவி ஐஸ்கிரீம் ஃபினிஷ் பண்ணிட்டியா? இல்லைப்பா, சாப்பிடவே பிடிக்கல. சரி பிடி. அப்பா இது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க தெரியும், ஆனால் ஒரு டைம் கூட அவங்கக்கிட்ட நான் கேட்டதில்லைப்பா, இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு. சரி உட்கார், பின்னாடி ப்ராப்பராக இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்குல்ல, படிச்சு பாரு. கொடுங்கப்பா. ஓகே ஓகே புரியுதுப்பா. சரி புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? புரியுதுப்பா. டவுட்லாம் இல்லைப்பா. சரி அப்போ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறீங்களா? சரிப்பா எழுந்துரு. அப்பா ஒன்றும் இல்லை டெபி, எழுந்துரு. அப்படி சொல்லிட்டு டெபி எழுந்து நிற்கிறா. ஸோ தயங்கும். சரி வா கூப்பிட்டு போகிறேன். சரி ஒன்றும் இல்லை, அதெல்லாம் எதுக்கு, நீ பார்த்துக்கிட்டு வா. உள்ளே போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறீங்களா? சரிப்பா. சரி அழுகாமல் போட்டு போய், ஒன்றும் இல்லை. இப்போ கொஞ்ச நேரத்தில் ஜெமின் அங்கிள் வந்துடுவார், உனக்கு மெடிசன்லாம் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்லீப், எவ்ரிதிங் இஸ் ஆல்ரைட். ஓகே ஓகேப்பா. அப்பா உனக்கு அப்போவே கால் பண்ணான்னு நினச்சேன், ஆனால் சரி சரி நீ எது வந்தாலும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து பேசிப்போம். சரிப்பா. அம்மா மிஸ் பண்ணுறேன்ப்பா. அம்மாவும் கூட தான் இருக்கா. போயிட்டு வாப்பா. சரிப்பா. அப்படியே சொல்லிட்டு திவ்யும் உள்ளே போயிருப்பா. ஸோ தாங்க வெளியே வந்துட்டு, ஸோ மேட்ஸ்லாம் கூப்பிடாம அவனே டக்குன்னு எல்லாமே க்ளீன் பண்ணியிருப்பான். ஓகே மேபி பார்த்துட்டு ஐயான்னு தெரிலடி, எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு தெரில. எனக்கு நர்வஸாக இருக்குது, அவன் முன்னாடி காட்டிக்கல, அவ்வளோதான். நீ கவலைப்படாத, அவள் பொண்ணு நானே பார்த்துக்கிறேன். பெரிய பொண்ணு ஆயிட்டாடி, என் லிட்டில் பிரின்சஸ் இப்போ பிரின்சஸ் ஆகிருக்கா. இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிட்டே இருக்கு டே பை டே எனக்கு. அப்பா வா தேபி. அப்பா நீ எப்போ அழுதுகிட்டே இருக்க? இது ஏதாவது சிவியர் ப்ராப்ளமாப்பா? இல்லை இது இந்த நார்மல் மாதிரி தானேப்பா நான் படிச்சிருக்கேன், ஆனால் நார்மல் எனக்கு இதை பற்றி பெருசாக நாலேஜ் இல்லைப்பா. ஆனால் நார்மலாக ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு ஃப்ளோவில் தெரியும்ப்பா, அவ்வளோதான். தேபிமா ஒன்றும் இல்லை, அது நான் தான் சொன்னேனே ஹாப்பி டியர்ஸ்னு, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை டெபி, ஒன்லி ஹாப்பி டியர்ஸ் தான். சரிப்பா.
ம் டெபி, என்னம்மா ரொம்ப ஸ்டமக் பெயினாக இருக்கா? ம் ஆமாப்பா. அப்புறம் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, நான் கேட்கவா? ம் கேளு டெபி. என்னாச்சு? அப்பா, இது மந்த்லி வருமா? என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லி கேட்டிருக்கேன். பட் இதை பற்றி நான் ப்ராப்பராக உங்ககிட்ட பேசினதில்லப்பா. இப்போ ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறேன், ஏன் பேசலான்னு. மந்த்லி 4 or 5 days இல்லை 3 days. ஏன்பா? இது இப்போவே நல்லா இல்லைப்பா, ஒரு மாதிரி. அது டெபி வளர்ந்துட்டால. எப்பயுமே என் லிட்டில் பிரின்சஸாகவே இருக்க முடியாது, பிரின்சஸாக மாறணும்ல. ஸோ அதனால தான். பிரின்சஸாக ஆனால் தானே என் பிரின்சஸ்க்கு இன்னும் ரொம்ப பெருசாயிட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி பிரின்ஸோ இல்லை குட்டி பிரின்சஸோ வர முடியும். அப்பா, இதனால தானா? அப்புறம் இதை நினச்சி வரி பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை டெபி, ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். அண்ட் இந்த டே அப்பாவுக்கு ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீல், தெரியல, பட் ஹாப்பி. அப்பா அப்படி சொல்லிட்டு லைட்டாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ டெபியும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு, அப்பா, ஜிமின் அங்கிள் வருவார்ல, வேணான்னு சொல்லிவிடு. இல்லை அவன் வந்து நார்மலாச்சு செக் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் டெபி, இன்னொன்று சொல்லணும். மேபி மந்த்லி உனக்கு ப்ராப்பராக அந்த டே வராமல் இருந்ததுன்னா, இல்லை அந்த டே முடிஞ்சு ஒரு 5 daysக்கு அப்புறமும் வராமல் அப்படி இருந்ததுன்னா அப்பா கிட்ட கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா அதனால உனக்கு ஹெல்த் இஷ்யூ ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்பாக்கிட்ட நீ எல்லாம் மறைக்கக்கூடாது. அப்புறம் ஒன்றும் இல்லைம்மா. அப்பா, என்னாச்சு? ஏதோ சொல்லணும்னு நினச்சிங்க, சொல்லவே இல்லை. இல்லை, மார்னிங் வர என் பிரின்சஸ் அடிச்சிட்டேன், சாரிம்மா. இல்லைப்பா, நான் தப்பு பண்ணேன், அதனால தானே அடிச்சிங்க. நல்ல வேலை பெல்ட்டில் அடிக்கலை. டெபி, சாரிம்மா, அப்பா அதுக்கப்புறம் அப்படி அடிக்க மாட்டேன். இல்லைப்பா, நீ எப்பயுமே அடிக்க மாட்டேன். நான் ஏதாவது ரொம்ப பெரிய தப்பு பண்ணால் தான் அடிப்பேன். நான் உன்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம், எனக்கு நேற்றுலேருந்தே வயிறு வலிச்சிட்டே இருக்குப்பா, ஆனால் அது என்னன்னு எனக்கே சொல்ல தெரிலப்பா. அதனால தான் நான் மேம் கிட்ட கூட சொல்லாமல் அப்படியே நான் டேடிக்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டேன், லீவ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன்ப்பா. உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கணும்ல. ஆமாம், சொல்லியிருக்கணும். சரி, ஓகே, இப்போ என்ன சொல்லலை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டெபி. டெபி, இப்போ ஓகேவா? ஃபீல் பெட்டர்னா? ஓகேப்பா, ஆனால் வலிக்குது தான்ப்பா. ஓகே இல்லாத மாதிரி தான் இருக்குது. சரி, ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன ஓடிட்டுருக்கு உன் மைண்டில்? என்ன தாட்ஸ்லாம் ஓடுது? டு பி ஃப்ராங்க், அப்பா, அம்மா வேணும்னு தோணுதுப்பா, அவ்வளோதான். அப்பா, ஐம் சாரி, நீ என்னை நல்லா பார்த்துக்கலன்னுலாம் சொல்லலை. உண்மையாகவே நீ என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிற. அப்படியா? தேங்க்யூ பிரின்சஸ். பா, நானும் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் என்ன பண்ணுறது, விடு, பார்த்துட்டு தான் இருப்பா. நாளைக்கு போய் அவளை பார்த்துட்டு வந்துடலாம், சரியா? சரிப்பா. அப்புறம் டெபி, வேறு ஏதாவது? அப்பா, இல்லை, உங்ககிட்ட இதையும் கேட்குறேன், நல்லா இருக்குமான்னு தெரியல. என்னது? இல்லைப்பா, இப்போதான் நான் கொஞ்சம் பெரிய பொண்ணாயிட்டேன்னு சொல்கிறேன்ல, எனக்குன்னு
சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட்ஸ்லாம் வச்சுக்கலாமாப்பா? ஃபஸ்ட்டு நான் சின்ன பொண்ணு வேணாம் நீங்கள், இப்போ தான் நான் பெரிய பொண்ணு ஆகிட்டேன்ல அப்பா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த டைம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஹாப்பி டியர்ஸ் வர அளவுக்கு ஹாப்பியாக இருக்கீங்கன்னா நான் இப்போது இந்த சான்ஸை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல டாடி. சோப்பா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கப்பா. எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் பார்க்கும்போதும் எவ்வளோ கமெண்ட் வருது தெரியுமா? அதெல்லாம் அவங்கெல்லாம் ஒரு மாதிரி கெத்தாக இருப்பாங்க டாடி. ஆனால் எனக்கு தான் எதுவுமே இல்லைப்பா. அது எனக்கு பிடிக்கவும் இல்லைப்பா. ஓகே, உன் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட் என்ன? அப்பா அதுவா, பார்பி _ டால் _ 05 ட்விங்க் _ பா டாட். ஓகே, ஃபாலோவர்ஸ் மை காட் அண்ட் கரெக்டா? எஸ்டடி 100K கேக் கூட வெட்டினா. ஆனால் அதில் நான் இருந்திருப்பேன் இங்கே ஹைலைட்ஸில் தூ இங்கேப்பா. ஆனால் அந்தளவுக்கு நான் தெரியலல்ல. ஆனால் நீங்கன்னா பாருங்கப்பா, அவ்வளோ விட நான் டக்குன்னு அதிகமாக வந்துடுவேன் ரொம்ப ஈஸியாக. நான் நல்லா தானேப்பா இருக்கேன். அஃப்கோர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸஸ் ரொம்ப அழகாக இருக்கா, ஈஸியாக வந்துடலாம். நினைக்கிற மாதிரி ஈஸி தான். சரி, உன் ஃப்ரெண்டுக்கு இதனால் என்ன மாதிரி விஷயம்லாம் கிடைக்குது? அப்பா சொல்லுமா, என்ன மாதிரி விஷயம்லாம் கிடைக்குது? அவளுக்கு நிறைய கமெண்ட் வரும்ப்பா. அப்புறம் நிறைய பேர் வந்து பேசுவாங்க. ஓகே, என்ன பேசுவாங்க? நீ அழகாக இருக்க அப்பா. அப்புறம் அவ்வளோதான். ஏன் அதுக்கு மேலே அப்பா கிட்ட பேசக்கூடாதா? அப்பா இப்போ ஹாப்பியாக தானே இருக்கேன், கோவமாலாம் இல்லைல்ல. ஸோ நீ என்ன கேட்டாலும் செய்வேன் நம்பிக்கையில் தானே பேசிகிட்டு இருக்க. எதுவாக இருந்தாலும் கேட்டுரு, பேசிடு. அப்புறம் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் அப்பா உருன்னு ஆகிடுவேன். உனக்கு தான் அந்த உருன்னு இருக்கா, அப்பாவை பிடிக்காது. அப்பா அப்படி இல்லைப்பா, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா உன்னை. ஐ லவ் யூப்பா. ஐ லவ் யூ டூ. சொல்லு. லவ் பண்ணுவாங்கப்பா. நல்லா நிறைய சாக்லேட்ஸ், அப்புறம் பெருசு பெருசாக பேரா, அப்புறம் சரி வேற இதனால வேற? அப்பா இதுவே நல்லா தானேப்பா இருக்கு, வேற என்னப்பா? வேறையா? ஓகே, வெயிட் பண்ண. ஓகே, இந்த பொண்ணு உனக்கு தெரிஞ்சிருக்க சான்சஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். கரெக்டா தேவி? தெரியலப்பா. நம்ம ஆஃபீஸில் இந்த பொண்ணு பெரிய ஓல்டராக இருக்கா பா. என் வயசு தான் இருக்கும் போல். உன்னோட ஏஜ் தான். ஃபாலோவர்ஸ்லாம் பார்க்குறியா? பார்க்குறேன்ப்பா. அப்பா மில்லியனா? எப்படிப்பா? போஸ்ட்லாம் பார்க்குறியா? கண்டிப்பாப்பா. என்னப்பா போன இயர் போட்டிருக்கா, அதோட போடவே இல்லை. உண்மையாலே இந்த பொண்ணுக்கு என் வயசாப்பா? ஸ்கிரிப்டிங் அண்ட் கான்செப்ட் மட்டும் எழுதி தரதில் இந்த பொண்ணு ஒர்க் பண்ணுறா. என்னோட கம்பெனியும் கிடையாது, நம்ம கம்பெனின்னு கிடையாது, நிறைய பெரிய இம்பார்ட்டன்ஸான கம்பெனிஸ், யூஎஸ், கனடா எக்ஸட்ரா எல்லாத்துலேயும் டாப் 1 இருக்க ஒரு ரொம்ப பெரிய கம்பெனி நம்ம. ஸோ நம்ம கம்பெனியில் ஸோ எது நல்லா இருக்கு டேபி? அப்பா ஒன்ஸ் அப்பான் டைமில் நான் என்னோடய குரூப்பாக ஒரு டிஸ்கஷன் நடந்ததுப்பா. அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன், எங்கள் அப்பா பெரிய சேவாக இருக்கார். ஸோ ஃப்யூச்சரில் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், ஒரு விஷயம் பண்ணணுன்னா
என் பேரில் ஒரு பிராண்ட் இருக்கணும், அந்த பிராண்டுக்கு ஃப்ரான்ச்சைஸ் வேணும்னு சொல்லிட்டு எல்லோரும் அடிச்சுக்கணும், அந்த அளவுக்கு பெருசாக என் பிராண்டை நான் மாற்றணும். ஆனால் அந்த பிராண்ட் மிடில் கிளாஸை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு மாதிரி ஹையர் கிளாஸ் லோ கிளாஸ் அப்படி கிடையாமல் மிடில் கிளாஸை ஃபோக்கஸ் பண்ணாதான் அது ஹையர் கிளாஸும் இழுக்கும். கண்டிப்பாக மிடில் கிளாஸ் அண்ட் கீழே இருக்கவங்க கூட எப்படியோ தட்டி ஏதாவது ஒரு சின்ன ப்ராடக்ட் ஆச்சு வாங்க பார்ப்பாங்க. அப்புறம் என்னோடய ஃப்ரான்ச்சைஸ் ஒரு சிட்டியில் மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி வில்லேஜ்லேயும் ரொம்ப குட்டியாக பார்க்கவே ப்ரீமியமாக ஒரு சிட்டியில் இருக்க ஒரு செம்ம ஃபினிஷிங் அங்கே இருக்கணும். ஆனால் அது ரொம்ப குட்டியாக இருக்கணும். ப்ராடக்ட்ஸோட விலை கூட ரொம்ப பிராண்டாக இருக்கணும். அண்ட் சேம் டைம் மிடில் கிளாஸ் வாங்குகிற அளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கணும். இது நான் சொன்ன பிறகு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை செம்மையாக ஓட்டிட்டாங்கப்பா. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடுச்சு. அப்புறம் தான் நான் மாற்றிட்டேன் என் டிசிஷனை. இல்லை இவங்கள மாதிரி நம்ம வீடியோஸ்லாம் பண்ணி எல்லாருக்கும் என்னை ரொம்ப பிடிக்கணும், எல்லாருமே நானா ரொம்ப பிடிக்கணும் சொன்னோம். டெபியோட பெரிய ஃபேன், டெபி என்னோட க்ரஷ். சாரிப்பா, இட்ஸ் ஓகே. சொல்லு. அப்படிலாம் ஐயோ ரொம்ப பேசிட்டியா டெபி, போச்சு. அப்பா நீ ஹாப்பி டியர்ஸ்லாம் டெபி, இது உன்னோட டே, நீ என்ன சொன்னாலும் அப்பா உனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுப்பேன். அப்பா டெபி, நான் தான் சொன்னல இது உன்னோட டே. என்னோட லிட்டில் பிரின்சஸ் ஆகிட்டா. ஸோ என்ன வேணாலும் பேசலாம், என்ன கேட்டாலும் நான் எக்ஸ்கியூஸ் தருவேன். அண்ட் நீ கேட்டல அக்கௌண்ட், அது கூட பா கண்டிப்பா நீ கண்டினியூ பண்ண. அதான்ப்பா நினச்சேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நிறைய ஃபேன் பேஜ் இருக்குது, எனக்கும் ஃபேன் பேஜ் வேணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் நிறைய இருக்குப்பா. ஆனால் இப்போ ஒன்று தோணுது. என்ன, நான் ஃபர்ஸ்ட்டு டிசைட் பண்ணது தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ நான் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். இது அந்தளவுக்கு ரொம்ப மொக்கையாக இருக்குப்பா, ஓப்பனாக சொல்லணுன்னா. தட்ஸ் கிரேட். ஓகே, டெபிக்கு எந்த அளவுக்கு பெரிய ஐடியா இருக்குது, ஃப்ரான்ச்சைஸ் எல்லாரும் அடிச்சுக்கணுன்ற அளவுக்கு. ஃப்ரான்ச்சைஸோட மினிமம் பட்ஜெட் எவ்வளோ இருக்கும் டெபிக்கு? அதை நான் சொன்னேனே, மிடில் கிளாஸ் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் 50L to 60L. ஓகே, என்ன மாதிரி அது எனக்கு தெரியல டாடி. நானும் அப்பப்போ ஆஃபீஸ் வரலாமா? நானும் கண்டென்ட்லாம் ரைட் பண்ணுறேன் டாடி, என்னையும் நம்பி இதெல்லாம் அலோவ் பண்ண டாடி. ஆசையாக இருக்குது. அஃப்கோர்ஸ், கண்டிப்பாக என் டெபி ஆசைப்படுறா, பண்ணாமல் இருப்பேனா? ஸோ ஷுவராக இதெல்லாம் பண்ணிடலாம். நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் ஃப்ரான்ச்சைஸ்க்கு எல்லோரும் அடிச்சுக்கிட்டோம். ஓகேவா? ஆமாம், பிராண்டுன்னு சொன்னியே, என்ன நேம் வைக்கலான்னு இருக்கேன்? அஃப்கோர்ஸ் கிம் தயோங். டெபி என்ன சொல்லு, என்ன பா? கிம் தயோங்ப்பா, எவ்வளோ பெரிய பிராண்ட். கிங் ஆஃப் த பிராண்ட்ப்பா, கிம் தயோங். எனக்கு ஒன்றுனா ரொம்ப பிடிக்கும்ப்பா. ஐ லவ் யூப்பா. டெபி என்ன என்ன என்னையும் வர அழுவிக்கிறியா? இல்லைப்பா, சாரி. நிறைய டைம் ஃப்ரெண்ட்ஸ் கூட தேர்ந்து திட்டிருக்கேன். எனக்கு மட்டும் என் அப்பா அப்படி இருக்காரு. சாரிப்பா. நான் கூட தான் எங்கள் அப்பாவை திட்டிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப காமனான விஷயம். இதெல்லாம் ஃபீல் பண்ண அவசியம் இல்லை. ரொம்ப திட்டுவியோ? அவ்வளோலாம் இல்லை. என்ன எருமை மாதிரி பண்ணுறான், அவ்வளோதான்ப்பா. என்னது? இல்லைப்பா. ஐ லவ் யூமா. பிராண்டு கெம்தையும் கொஞ்சம் மொக்கையா இல்லையா? இல்லை, நீனா பாரு, எல்லாரும் இந்த பிராண்டுக்கு அடிச்சுப்பாங்க. சரி, ஓகே, பார்க்குறேன். கண்டிப்பாக டாடி,
இங்கே பார்க்க தான் போகிறீங்க. அப்புறம் தேபி, இன்னொரு ஒரு விஷயமும் நான் சொல்லணும். உன்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே உன்னோட சாய்ஸ் தான். இது வரைக்கும் அப்பா நான் அதில் தலையிட்டதே கிடையாது. பட் இதுக்கப்புறமும் தலையிடுவேனா கேட்டால் what I say, இங்கே பாரு டெபி, இது உன்னோட ரொம்ப அழகான அண்ட் உன்னோட ரொம்ப ப்ரைவேட்டான விஷயம். உன்னோட பாடி, அது உன்னோட பியூட்டி. அந்த பியூட்டியை ஷோ பண்ணுறதும் இல்லை அந்த பியூட்டியை நான் ஷோ பண்ண விரும்பலை, நான் ஹைட் பண்ணிக்கிறேன்றதும் உன்னோட விருப்பம். ஆனால் அது ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்க வரைக்கும் அது நீட் அண்ட் ப்ரிட்டி. அது தாண்டி போயிடுச்சுன்னா இட்ஸ் லைக் வியர்ட். ஸோ நான் இப்போவும் சொல்கிறேன், ட்ரெஸ் வச்சு ஒரு விஷயத்த அப்பா எப்பவுமே ஜட்ஜ் பண்ண மாட்டேன். சேம், அது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வரைக்கும் ட்ரெஸ் விஷயத்தில் நான் அப்பா எதுவுமே சொன்னது கிடையாது. இப்போது நான் அப்பா ஏன் சொல்கிறேன்னா, இங்கே வா, உன்னோட ஃப்ரெண்டோட கமெண்ட் படி. ஆமாப்பா, ஆனால் ஆக்சுவலாக அவளுக்கு இந்த கமெண்ட்லாம் பிடிக்கும்ப்பா. அவள் நிறைய டைம் சொல்லியிருக்கா, பாரு என்னது நல்லா இருக்கனால தானே அப்படின்னு. ஓகே, புரியுது. அதான் இப்பயும் அப்பா சொல்கிறேன், ட்ரெஸ் வச்சு அப்பா எப்பவுமே யாரையும் தப்பு சொல்ல மாட்டேன். அது உன்னோட சாய்ஸ். நான் இப்பயும் சொல்கிறேன், ட்ரெஸ் உன்னோட சாய்ஸ். ஆனால் உனக்கு தெரியும் அது லிமிட் என்னென்னு. மேபி லிமிட்டை தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் நீ பண்ணுற, உனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா இட்ஸ் ஓகே. மேபி அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா ஆனால் டெபி, அது அன்கம்ஃபர்டபுள் ஆகியும் நீ அதை பண்ணிட்டே இருக்கும் போதோ அது பர்சனலாகவே இன்னும் ஒரு மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக இருக்க தோணாது. எப்பவுமே ட்ரெஸ்ஸஸ் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஒரு பர்சனை மாற்றும். அதை நிறைய டைம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நானும் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன்ப்பா. கண்டிப்பாக நானுமே ட்ரெஸ் வச்சு யாரையும் ஜட்ஜ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு தெரியும்ப்பா எது கரெக்டான லிமிட், எது ஓவர்ஃப்ளோன்னு. மேபி ஓவர்ஃப்ளோவாக இன்றைக்கினா ஒரு நாள் நான் இருந்தாலுமே அந்த இடம் எனக்கு கம்ஃபர்டபுளான இடமா இருக்கும். அண்ட் சேம் டைம் அந்த இடத்த எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணுன்னு உங்கள் கைட் படி நான் பண்ணுறேன்ப்பா. தட்ஸ் ஃபைன். அப்பா ரொம்ப அறுக்கிறனோ? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ப்பா. இவ்வளோ நேரம் நீ என் கூட பேசுகிற. நான் ஹாப்பி தானே? கரெக்டு தான், நீ ஹாப்பியாக தான் இருப்ப. இதுக்கப்புறம் அப்பா அவன் கூட டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஷுவரா அன்றைக்கி என்ன நடந்தது எல்லாமே கேட்குறேன், சரியா? டிவிக்கு ஏதாவது க்ரஷ் இருக்கா? அப்பா சொல்லு இருக்கா? அப்பா அதெல்லாம் இவ்வளோ ப்ளஷ் ஆகுறதுனா அப்போது கண்டிப்பாக இருக்கும் போலியே க்ரஷ்லாம் டெபிக்கு. சொல்லு கேட்கலாம் யாருன்னு. அப்பா அது நார்மலான கேபாப் ஐடல் தான்ப்பா, ரொம்ப பிடிக்கும், உனக்கே தெரியும்ல. ஆமாம் அதான் க்ரஷ்ஷா? பா அதுவாப்பா, ஆடு மாடு. சரி ஓகே, நான் தான் சொல்ல. ஓகே. அப்புறம் தேவி, இன்னொரு ஒரு விஷயமா சொல்லணும். சம்டைம்ஸ் ஒரு பையன் பார்க்கும்போதோ ஒரு மாதிரி காண்டாக இருக்கும், கடுப்பாக இருக்கும், என்ன என்னையை பார்த்தே இருக்கான்னு. இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டா அந்த பையன் ஏன் என்னை பார்க்க மாட்டான்னு காண்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஒன்றே ஒன்று மட்டும்தான், உன்னோட லைஃப் நீ யாரை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்பா இந்த ஏஜில் சொல்ல மாட்டேன். நீ சொன்ன மாதிரி நல்ல ஒரு பொசிஷனுக்கு வா, அப்புறம் உன்னோட பிராண்ட் கிம்தயாங்க்கு எல்லோரும் போட்டி போடுவாங்கள்ல, அப்போது உனக்கு யார் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கோ அப்போது. அப்பா நீ இந்த அளவுக்குலாம் என்கிட்ட பேசுவியாப்பா? ஒரு மாதிரி ஃப்ரெண்டு கூட காசிப் பேசுகிற மாதிரி இருக்குப்பா, ஜாலியாக. இதுக்கப்புறமும் என் கூட இப்படி தான் பேசுவியாப்பா? நான் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாமாப்பா?
அஃப்கோர்ஸ் தாராளமாக சொல்லலாம். அப்புறம் ஒரு பையன் பார்க்கலனா காண்டாகிறது கூட என்கிட்ட சொல்லலாம். ஏன் அப்படி காண்டாகுதுப்பா, ஏன் என்னை பார்க்க மாட்றான், எல்லாமே. அப்பா, டு பி ஃப்ராங்க், எனக்கு இப்போ வரைக்கும் அப்போல்லாம் எந்த பையனும் தோணுது கிடையாது. ஐ திங்க் நான் கிம் தயாங் பிராண்ட் ஆக்கணும்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு வேணால் ஃப்ரீ டைமில் என் அப்பா கிட்ட சொல்கிறேன். என் அப்பாவே அந்த வேலை பார்த்துக்கிட்டோம். இது ரொம்ப டஃபஸ்ட்டு ஜாப்பாக இருக்குப்பா, நான் பார்த்துக்கல. அப்படியா? ஓகே. அது அந்த டைமில் அப்போ பார்த்துக்கலாம். அப்பா, என் ஃப்ரெண்ட் கிட்ட கூட இப்படி தான் பேசிகிட்டு இருப்போம், ஜாலியாக சிரிச்சிட்டே இருப்போம். ஓகே, உன் ஃப்ரெண்ட் உன்னை ஏதாச்சும் அப்படி ஏதாவது சொல்லுவாங்களா? என்னோடய வாலிபால் டீமில் சீனியர் அண்ணா ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த அண்ணா அன்றைக்கி ஒரு நாள் தெரியாமல் ஜூஸ் பாட்டில் எனக்கு கொடுத்தாங்கப்பா. அப்பத்துலேருந்தே அந்த அண்ணனையும் என்னையும் வச்சு ஓட்டுவாங்க. சரி, வச்சு ஓட்டுறாங்கன்னு நான் சிரிப்பேன்ப்பா. அதனாலே என்னை சும்மா சும்மா ஓட்டிகிட்ருப்பாங்க. அதை பற்றி நீ என்ன நினைக்கிற டெபி? உனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படி ஓட்டும் போதோ? இல்லைப்பா, ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது, மூடிட்டு இருங்களேண்டின்னு. ஆனால் சொன்னால் கேட்க மாட்டுறாளுங்கப்பா. சரி, இதுக்கப்புறம் மைண்ட் பண்ணிக்காத. ஸோ எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக. சரி, ஓகே. அப்பா சொன்னதான் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே அப்படியே ஃப்ளோவில் ஜாலியாக என்ன தான் போனாலுமே உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட் என்னன்னு உனக்கே தெரியும். இப்போது ஒரு விஷயம் தப்பு பண்ணுறோன்னா அது உனக்கே தெரியும், அப்பா கிட்ட மறைக்கிறேன்னு. அப்படி உனக்கு இது அப்பா கிட்ட மறைக்கணும்னு தோணுதுன்னா அந்த விஷயம் ரொம்ப தப்பு தேவி. ஸோ அதை எப்பயுமே லைஃப்பில் நீ பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் எங்களை ஷேர் பண்ணுற அளவுக்கு கம்ஃபர்டபுள்னால் நீ தாராளமாக அது பண்ணலாம், அது தப்பு கிடையாது. வா, வயிறு வலிக்குதுப்பா. சரி சரி சரி, ஓகே, ஜமீன் வந்துடுவான், நீ வா கொஞ்ச நேரம் வந்து படு அப்படி சொல்லிட்டு தயம் டெபி அப்படி படுக்க வச்சுருப்பான். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜெமீனும் வந்து செக்லாம் பண்ணிவிட்டு ஸோ நார்மலாக மெடிசன்லாம் எழுதி கொடுத்து கிளம்பியிருப்பான். ஸோ இப்போது மார்னிங் ஆகுது, டெபியும் தயாங்கும் கிளம்பி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ தயம் புக் எடுத்து வைக்கிறான். பொண்ணாடி, ஓகேடி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே ரொம்ப நல்லா வளர்க்குறேன்னு தான் நினைக்கிறேன்டி கடைசி வரைக்கும். நம்ம லிட்டில் பிரின்சஸை இல்லை இல்லை எப்பயுமே லிட்டில் பிரின்சஸ் தான், பிரின்சஸ்லாம் கிடையாது. கண்டிப்பாக நல்லா வளர்ப்பேன்டி, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மிஸ் யூடி. அண்ட் அவ கூட எப்பவுமே இருந்தேன், எது கரெக்டு தப்புன்னு கைட் பண்ண. அப்புறம் அவள் ஏதாவது தப்பான வழிக்கு போனால் என்னை கொஞ்சம் கவனிக்க சொல்ல. நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பிஸி ஷெட்யூலாக இருந்தாலும் இதுக்கப்புறம் நான் அவளை நல்லா பார்த்துப்பேன். அப்புறம் மிஸ் யூடி. ஸோ அப்படியே சொல்லிட்டு தயங்க அப்படியே அங்கே வந்து எழுந்துக்கிறான். ஸோ இப்போ டெபி அங்கே நீடோன்னு போட்டு, அம்மா உன்கிட்ட இப்போ நான் ஒன்று சொன்னால் நீ கோச்சிக்க கூடாது. நீ இல்லைன்னு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் நான் அப்பா கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேம்மா. நீ இருந்திருந்தாயே நான் அடிப்பியான், அப்பா சொன்னார். ஸோ நீ இல்லாமல் இருக்கிறதே நல்லது. பை பை பை. டெபி, அம்மாகிட்ட ப்ரே பண்ணிட்டியா? சொன்னம்மா. சொன்னப்பா, நீ இல்லைன்னா கூட நல்லா தான் இருந்திருக்கோம்மான்னு. டெபி, சாரிப்பா. அம்மா, நீ இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்பாவுக்கு. டெபி, இல்லை இல்லை இல்லைம்மா, எனக்குமே. டு பி ஃப்ராங்க், ஓப்பனாக சொல்லணுன்னா நீ, நான், அப்பா, எனக்கு ஒரு குட்டி தம்பி ஆசையாக இருக்குமா இருந்திருந்தா ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்திருக்கும்ல. ஏமா போயிட்ட? சரி, ஓகே, நீ கவலைப்படாத, அப்பா நான் நல்லா பார்த்துக்கிறேன். டெபி, போகலாமா? போகலாம்ப்பா. ஓகேடா, முடிச்சிடுறேன். ஓகே, நான் பேசிடுறேன் இப்போது. என்ன இதில் ஒயனே இல்லை, என்ன எஃப்எஃப் இது இவ்வளோ கடுப்பாக இருக்குன்னுலாம் நீங்கள் நினைக்கலாம். சாரி, ரொம்ப நாள் ஆசை எனக்கு தேங்க் இது மாதிரி போடணும்னு. ஸோ அதனால் போட்டுட்டேன். ஸோ மேபி உங்களுக்கு இது பிடிக்கலனா கூட சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகே, நான் நெக்ஸ்ட் டைம் நல்லா ட்ரை பண்ணாமல் இருக்கிறேன். ஓகே, ஓகேடா.
அம்மி ஸ்டேஸ் ஃபன்ஷல்தி பாய் அண்ட் சாரி ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணி தான் ரியலி சாரி. இது என்னோட ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். போட ஒரு நீண்ட நாள் ஆசை நிறைவேறிச்சுன்னு நினச்சிக்கோங்க. ஓகே ஐம் சாரி அண்ட் சாரி ஓகே பாய்டா.